வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வர மாதிரி மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பையிங், அதாவது கால் ஆப்ஷன் லாங் பொசிஷன்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்குது. என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டி வச்சு நம்ம வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் வந்து ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், எப்படி கிஃப்ட் நிஃப்டியை வச்சு கேப் அப் அண்ட் கேப் டவுன் கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போது இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ தூரம் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை வந்து ஒரு கேப் ஃபில்லிங் நடக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் இது பார்க்கும்போதே நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்ஸ் என்ன, கூடவே அதோட கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 2 நாள் நமக்கு லீவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு ஹைப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிஃப்ட் நிஃப்டியோட கேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாள் க்ளோஸாக இருந்திருக்கும் போது 3:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா 25,927 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த 1 ஹவர் இருந்துச்சு பாருங்கள், தீபாவளி அப்போ நமக்கு ஒரு 1 ஹவர் ஆஃப் ட்ரேடிங் செஷன். அப்போது மார்க்கெட் கீழே தான் போச்சு. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்கான பாசிபிலிட்டிஸ், அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் கேப் அப்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிறதுக்கான முக்கியமான ஒரு ரேஞ்ச். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த பொசிஷன்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் இல்லைனா 300 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா 200 பாயிண்ட் நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் இங்கே நிஃப்டி 50 வந்து 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது. மேக்ஸிமம் போச்சுன்னா அங்கேருந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகலாம். ஸோ அப்போ அந்த 100 பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் புஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 26,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை தாண்டிச்சுன்னா நமக்கு வந்து 26,250 வரைக்கும் மார்க்கெட் போகும். அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு இன்றைக்கி நமக்கு கேப் அப் எங்கே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 26,000க்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து கேப் அப் எதிர்பார்க்குறோம். அப்போது இந்த 26,000க்கு மேலே மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இந்த 26,000 கிராஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக 26,250ல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே, இல்லைனா 26,000க்கு மிடில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா 26,250ம் 26,000 வந்து சப்போர்ட்டாகவும் மாறிடும். ஏன்னா இன்றைக்கோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் பொசிஷன் வந்து ரொம்ப அன்சர்டனாக இருக்கிறனால இந்த 26,000க்கு கீழேயோ இல்லை 26,000லையோ ஓப்பன் ஆச்சுன்னா 26,000 தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு. கீழே வந்தீங்கன்னா 25,700 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதே இது மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் 26,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 26,000 வந்து சப்போர்ட்டாக இருக்கும், 26,250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த 2 ரேஞ்ச் தான் நமக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்காக இருக்கும். ஸோ இப்போ யூஸ்வலாக நமக்கு அப்போ வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யை பொறுத்தளவு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த 26,050 பக்கம் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிசைட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா 26,000 கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே இது நான் வந்து 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருந்தேன்னா அடுத்த இது பார்க்கும்போது 26,500ல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 இந்த 26,000 தாண்டிடுச்சு அப்படின்னா 26,250யும் 26,500க்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,250 அண்ட் 26,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி 50யை பொறுத்தளவு 26,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதே சமயம்
நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல் டைம் ஹை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 57,800 இருந்துச்சு. அண்ட் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை போன போன வாரத்தோட வெள்ளிக்கிழமையே நமக்கு வந்து 20ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ம இது இந்த 26,000 57,800 கிராஸ் ஆயிட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த நியூ ஆல் டைம் ஹை வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த ரேஞ்சில தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நமக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா, 58,200ல தான் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது 58,200லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள 58,500 இல்லைனா 58,600 ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்க்கு வந்து இந்த இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், இது வந்து சப்போர்ட் ஆகவும் இருக்கும். அதே சமயம் இதுக்கு மேல போயிடுச்சுன்னா, இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டா மாறிரும். ஸோ இன்னையோட மார்க்கெட்ல பொறுத்தளவு, இங்க ஓப்பன் ஆச்சுன்னா, இது 2ம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, இது வந்து சப்போர்ட்டா மாறிரும். ரெசிஸ்டன்ஸா இருக்காதுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அதே சமயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே ஒபே ஆறதில்ல. ஸோ அப்படிங்கிறனால, பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நம்ம கன்சிடர் பண்ண போறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால, 85,000ல நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாரி அட் த மணிக்கு பக்கத்துல 84,500ல இருக்கு. அப்போ இந்த 84,500 கேப் அப்ல கிராஸ் ஆயிருச்சுன்னா, நமக்கு வந்து 85,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்ப சென்செக்ஸ பொறுத்தளவு 84,500ல இருக்கு. ஸோ இங்கிருந்து நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்த ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு தான். ஏன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 80-70% வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து ஓப்பன் ஆகி நமக்கு வந்து சென்செக்ஸ்ல மட்டும் கிளியரான பிரைஸ் ஆக்ஷன் தெரியுது. இங்க ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்து வந்து மார்க்கெட் 85,000 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு கேப் அப் வரும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது நடக்காம இருக்கணும்னா 84,500க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். ஸோ 84,500 மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க பொறுமையா தான் ஹோல்ட் பண்ணணும். கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதுல ப்ராஃபிட்டபிளா இருக்காது. அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு சென்செக்ஸ்ல வந்து கால் ஆப்ஷன் ஹோல்டிங் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால தீட்டா டிகே இருக்கும். ஸோ அத வச்சு நமக்கு பார்க்கும்போது சென்செக்ஸ்ல 85,000 ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச் தான். ஆனா மார்க்கெட் எப்படி பிரைஸ் ஆக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதா, இல்ல 84,500க்கான புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதாங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தீபாவளிக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எல்லாத்துக்கும் லாபமா இருக்கிறதுக்கான ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.